சரி, ரவிசங்கர் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போது தேமுதிகவுக்கு ஒரு வேல்யூவை அதிகரித்தது மாதிரி திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய வியூகங்களை வகுத்துட்ருக்கு. பெரிய செல்வாக்கு இல்லை தேமுதிகவுக்கு, வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு பார்க்கப்பட்ட செயலில் 26 மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக அது பரிணாமம் எடுத்திருக்கா? சார், டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி அவங்க தேமுதிக ஆரம்பத்தில் 2006 எலெக்ஷனில் அப்போ கூட இவங்க கருணாநிதி அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டது. அதாவது அந்த ஃப்ளைஓவர் ஒன்று கொண்டு வரும்பொழுது விஜயகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இடித்து கொண்டு வர மாதிரி இருந்தது. இவரும் எவ்வளோ கேட்டு பார்த்தார், பண்ணலை. அதுக்கப்புறம் கல்யாணத்தை சில மண்டபத்தை கொஞ்சம் இடிக்க வேண்டியிருந்து அந்த மன உளைச்சல் இவருக்கு இருந்திருக்கு. 2006 எலெக்ஷனில் இவர் அப்போ கூட இவர் சார் சொன்ன மாதிரி கருணாநிதி அவர்கள் ரொம்ப இவர் கேட்டிருந்தாங்க. இவர் மேலே நல்ல மதிப்பு இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை 2005 ஆரம்பித்து 2006 எலெக்ஷனில் 234 தொகுதியில் நின்று 8% எடுத்தார். விருத்தாச்சலத்தில் தனியாக நின்று ஜெயித்தார். இது ரொம்ப முக்கியம். அண்ட் 2006க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2011 அசம்பிளி ஆகட்டும், 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2016 அசம்பிளி, 2019, 2021, 2024 ஒரு எலெக்ஷன்லையும் திமுக கழகத்துடன் இவர் கூட்டணி சேரவில்லை. இதே நம்ம கருத்தில். அதுக்கு காரணம் துவக்க கால கோபம், கோபம் ஆறி இருக்கலாம். ஆனால் இவர் இப்போ விஜயதுல்லா அவர்கள் சொன்னார், பிஜேபி இது காரணம், பிஜேபி நம்பிக்கை இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னா. ஆனால் 2024 ஜனவரியில் இதே பிஜேபி இவங்க தான், அரசாங்கம் தான் பத்மபூஷன் அவார்டு இவருக்கு விஜயகாந்துக்கு கொடுத்துருக்காங்க 2024 ஜனவரியில். அதனால் 1-2 இதை வச்சு எடுத்தவொடனே ஒரு கட்சியை பற்றி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்ல முடியாது. ஏன் வேல்யூ ஆட் ஆயிருக்கு? அதிகமாக முக்கியத்துவம் பெறும் கட்சியா தேமுதிக மாறி இருக்கு? தேமுக அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு நான் வரேன், எம்பிஸ் இல்ல. 2005 நான் சொன்ன மாதிரி 8.some 2006 எலெக்ஷனில், 2011 எலெக்ஷனில் ஏடிஎம் கூட அலையன்ஸ் வச்சு வரைச்ச 7.4% நம்ம ஓட் ஷேர். தென் 2019 இதில் வரும்பொழுது 6.some%. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் பார்க்குறச்ச எந்த அளவுக்கு அது கொஞ்சம் பின்தங்கி விட்டதுங்கிறது என்னுடைய இது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பூத் 2021 குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2021 எலெக்ஷனில் இவங்க என்ன பண்ணாங்க, எந்த கட்சியோடும் சேராமல் டிஎம்டிகே அண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் 2 இதோடு சேர்ந்து தனியாக தாங்க இது பண்ணாங்க. அப்போ ஏடிஎம்கோடையும் சேரலை, டிஎம்கோடையும் சேரலை. 2024 எலெக்ஷனில் ஏடிஎம்கோட கூட்டணி இவங்க. அப்போது இவங்களுக்கு கிடைச்ச ஓட் ஷேர் 2.53 தான். ஸோ இப்போல்லாம் என்ன எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் 2022 சிவிக் எலெக்ஷன்லையும் அந்த அளவுக்கு. ஏன் சார் இவ்வளோ குறைவான பெர்சன்டேஜ் வச்சிருக்க கட்சிக்கு ஏன் போட்டி போடுறாங்க? ஏன் போட்டி போடுறாங்க சார்? இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் இதில் இப்போ நீங்கள் சொல்லலாம் 2024 எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 45.some% எடுத்திருக்காங்க. வேற ஏடிஎம்கே 39.some%. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சாரி 23.something கம்மி, அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. இதில் கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு தேதிக்கு டிஎம்கே கூட்டணி வித் கம்யூனிஸ்ட், எம்டிஎம்கே, விசிகே, இவங்கெல்லாம் காங்கிரஸ், இவங்கெல்லாம் எந்த விதத்திலும் சிதறாமல் அந்த கூட்டணி அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் டிஎம்கேவோடு தங்கி இருந்தால் கண்டிப்பாக ஒரு வலிமையான கூட்டணியாக தான் அமையும். அது பிரேக் ஆகுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. எங்களுடைய கூட்டணி சொல்ல முடியாது. இல்லை, எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே கத்தை சொல்றாங்க. அதான் அதுக்கு தான் நானே சொல்றேன், ஒருத்தருடைய ஒப்பீனியன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நேற்று வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசாதவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க
டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ரவிசங்கர் சார், நான் ஒன்று கேட்குறேன். அப்போ ஜனவரி வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கூட்டணியில் ஏதாவது பிளவு வந்துச்சுன்னா திமுக கூட்டணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு தேமுதிக நினைக்குதா? அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆஃபர் 2026 ராஜ்யசபா அப்படிங்கிறத இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் தேமுதிக வச்சிருக்காங்களா? அந்த ஆஃபர் இன்னும் அக்செப்ட் பண்ணலையா சார்? 2026 ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு ஆஃபருக்குள்ளே போக முடியாது. வெரி குட். 2026 இவர் கொடுக்குற ஆஃபர் அது எப்படி இல்லை, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளவு அசம்பிளி சீட், எம்எல்ஏ சீட் ஏடிஎம்கே அந்த கூட்டணி ஜெயிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது. அதை பொறுத்து தான் நீங்கள் ஃபியூச்சர் ப்ராமிஸே கொடுக்க முடியும். ஓகேவா? இல்லை சொல்லுங்கள். அது அந்த எலெக்ஷன்லாம் நம்ம நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த எம்பிஸ் என்ன ஆயிடுவாங்க? பண்ண முடியாது சார். சார் 2026 உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேங்கிறச்ச 2026 எப்போ நெக்ஸ்ட்டு ராஜ்யசபா எலெக்ஷன் டியூ வருது, எந்த பேட்ச் ஆஃப் எம்பிஸ் வந்து ராஜ்யசபா எம்பிஸ் ரிட்டையர் ஆகிறாங்க அந்த 3 இயர்ஸ் பீரியட், அதை பொறுத்து தான் 2026 ஜனவரியா பிப்ரவரியா அந்த மாதிரி இருந்தால் எஸ், இல்லை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நடக்க போகிறதுனால அப்போ என்ன ஆகும், எவ்வளவு சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறது அதை பொறுத்து. ரெண்டாவது, ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மீட்டிங் போட போகிறோம். அதை வச்சு தான் 2026 இதே 2 எம்பிஸ் தான் அதிமுகவில் உருவாக்க முடியும், இதே எம்எல்ஏ சுடைய ஓட்டுகள் தான் போட போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். இல்லை சார், இல்லை, அதான் சொல்ல வரேன். தேர்தல் முடிவுகளுக்கு முன்கூட்டியே தான் வருது ராஜ்யசபா சீட். ஆமாம், ஜெயிச்சு வந்தா தான் சீட்டே ஜெயிச்சு வந்தா தான். அந்த 6 சீட்டு கூட டிசம்பர் 2026 எனக்கு என்னுடைய இது எப்போ வரும்னு தெரியல. நீங்க வந்து இல்லை சார் மார்ச் நம்ம போயிடலாம், அப்பயே வருதுன்னா அப்போ 2 தான். அப்போ இந்த 2 இவங்களுக்கு இருக்கிற 66 + 4 70 எம்பியை வச்சு அதே 34 இதுதான். 34 எம்பி வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு ஓட்டு போடணும். அப்போ இவங்களுக்கு கொடுக்கலாம். இவங்க அது ஏன் ஏற்றுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. இவங்க ஜனவரி 9ஆம் தேதி தான் முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு. சார் சில கட்சி வந்து இந்த தேதிக்கு கூட்டணியில் பார்க்குறச்ச 234 சீட்டு, போன தடவை 150 சீட் நிற்கிறோம், 160 சீட் நிற்கிறோம் அப்படின்னு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த தடவையும் அவ்வளவு சீட்டு நிற்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது சார். ஏன்னா 145 சீட் ஆர் 140 சீட் ஏடிஎம்கே இந்த பக்கம் நிற்கிறாங்க, இல்லை டிஎம்கே 140 150 நிற்கிறாங்கன்னா மீதி 84 சீட்டு தான் கூட்டணி கட்சிக்கு. அந்த 84 சீட்டை வச்சுட்டு அந்த டிஎம்கேல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகே இவங்களாம் பிரிச்சுக்கணும். ஆனால் இவங்க எல்லாருமே கேட்குறது போன மாதிரி 6 சீட்டு 4 சீட்லாம் ஒத்துக்க மாட்டோம், டபுள் டிஜிட்டில் வேணும் கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும் கேட்குறாங்க. ஸோ இந்த தடவை அந்த கூட்டணி நெகோசியேஷன் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணவில்லை. இதே தான் அப்ளிகபிள் டு என்டிஏ ஆல்சோ. ஏடிஎம்கே எவ்வளோ சீட்டில் நிற்க போகிறீங்க? 145 நிற்கிறோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 89 சீட்டு தான். அந்த 89 சீட்டை பிஜேபி, இவங்க டிஎம்டிகே, தமிழ் மாநில காங்கிரஸ், இதை தவிர இவங்க சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கட்சி டிவிக்கே உள்ளே வரணும்ன்ட்டு. அந்த மாதிரி வந்தால் அவருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? ஸோ அப்போது தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியை குறைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லை இதே போதும்னு நினைக்கிறாங்க? நீங்கள் என்ன டீட்டெயிலாக சொல்ல வரீங்க? இதுதான் இது எல்லாமே. இது நான் என்ன சொல்ல வரேன், இவங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் ஏன் தள்ளி போடுறாங்க நீங்கள் கேட்டீங்க. நாளைக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் இவங்க எல்லாருக்குமே தெரியறது, எல்லா கட்சியுமே இந்த இது எடுப்பாங்க, ஓட்டர் சர்வே எடுத்து எப்படி இருக்கு என்ன பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இல்லை ஏடிஎம்கே கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜனவரி 9 தாங்க சொன்னேன், இன்றைக்கே எங்களுக்கு எல்லா விதத்திலும் பூத்தில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதனால் ஏடிஎம்கே நாங்கள் இன்றைக்கே டிசிஷனை மாற்றிக்கிறோம், ஏடிஎம் கூட சேர்றேன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் டிஎம்கே உள்ளே வந்து கேட்கலாம், தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ரெக்கார்டு வச்சு பார்க்குறச்ச எதுக்காக டிஎம்கே இதுவரை டிஎம்டிகே இதுவரைக்கும் டிஎம்கேவோட கூட்டணி சேரவில்லை அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. இவங்களுக்கு எந்த விதத்தில், அதாவது இவங்க பிஜேபி இப்படி பண்ணால் அப்படி பண்ணாங்கன்னு சொன்ன மாதிரி டிஎம்கே மேலே இவங்களுக்கு மன வருத்தமா? டிஎம்கே எந்த விதத்தில் சொல்லிட்டேங்க, இல்லை துவக்கத்துல இருந்தே ஒரு வருத்தம் இருக்கிறது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனா இப்போ விஜயகாந்துடைய மரணத்திற்கு பிறகு தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த அரசுடைய செயல்பாடுகளையே பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாராட்டுறதுல தவறு இல்லை. நேற்று கூட
திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் தெரிவிக்கவில்லை, குமரி அனந்தன், இவர், சீதாராம் யெச்சூரி எல்லாருக்குமே தெரிவித்திருக்காங்க. அதை ஒரு இதுவாக எடுத்துக்கொண்டு ஆகா இவங்க டிஎம்கே இவங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்த கூட்டணிங்கிறது ஃபார்ம் பண்ணுறதுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் தோ ஏடிஎம்கே பிஜேபி இப்போ சேர்ந்தாலும் கண்டிப்பாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கூட ஆகலாம். ஆனால் இவர் குமார் சார் சொன்னார் பிஎம்கே இருக்கிற இடத்துல டிஎம்டிகே வராதுன்னு. இல்லை, வரலாம். 2019 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஎம்கே டிஎம்டிகே வரதில்லை. 14 இருந்தே நம்ம கொண்டு வரலாம். 14லயே அதுக்கான 2014 இருந்து தொடர்ந்து 2 கட்சி இருக்கு. இல்ல தொடர்ந்து இல்ல, நினைவில் இல்ல, அது வேற தொடர்ந்து என்கிட்ட டேட்டா வச்சிருக்க. தொடர்ந்து 2014 முக்கிய தேர்தல் சார். 2019 முக்கியமான தேர்தல் சார். அதுக்கு பிறகு ஒரு தேர்தல் எல்லாத்துலயும் அவங்க இருக்காங்க. அதனால அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேதிக்கு எதோ ஒன்றுத்தையுமே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றது எதையுமே வச்சு ஆஹா இவங்க டிஎம் கூட ஒவ்வொரு முறையும் தேமுதிக கடைசி நேரத்துல யாரோடையாவது இணைகிறாங்க, அதனால தங்களுக்கு நினைத்த தொகுதிகள் கிடைக்கல, வெற்றி வாய்ப்பை இழக்கிறோம் சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் முன்னாடியே ஒரு இடத்துக்கு முன்னாடியே ஒரு அலைன்ஸ்ல ஜாயின் பண்றதுல என்ன பிரச்சனை தேமுதிக? சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்டிகே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஓட்டு கட்சியை வலுப்படுத்தலாம்ல, தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம்ல, நிர்வாகிகளை தேர்தலுக்கு தயார்படுத்திடலாம்ல, நாங்க ஒரு வலிமையான கூட்டணிக்குள்ள செட் ஆயிட்டோம் அப்படின்னு. இந்த கட்சியை வலுப்படுத்துறது, பூத் லெவலில் எல்லாரையும் சேர்க்கறது என்னைக்கு பண்ணிருக்கணும்? 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2024 எலெக்ஷனுக்கு அப்பயே ஆரம்பிச்சிருக்கும். இன்றைக்கு நேற்று நாமக்கல்ல இல்ல நான் கேக்குறேன், ஏன் செய்யலன்னு கேக்குறேன் சார். என்ன செய்யலன்னு கேக்குறேன். அவங்களுக்குள்ள 1008 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம் சார். அப்ப வலிமை இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற இன்னும் உணராம இருக்கிறாங்களா? ஆமா சார், இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்டிகே அப்படின்னு பார்க்கும்போது 2.5 2.7 தான் பர்சன்டேஜ். இதை வச்சு இன்னும் தங்களுடைய கட்சியை நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தேமுதிக இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். எண்ணம் இல்லாம இருக்காங்களே என்னது? அந்த கட்சி கூட்டணி அலைன்ஸை உருவாக்கி இருப்பாங்க. அந்த கட்சிக்கு தான் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சு பாக்குறச்ச உங்களுடைய பார்வையை தான் கேக்குறேன். நமக்கு பார்வையில என்ன தோன்றுது? இப்ப நீங்க சொல்றீங்க மே 22 நாமக்கல்ல பேசுறீங்க, நாங்க கட்சியை வலுப்படுத்த போறோம் எல்லாம் 202 விஷயம் சிம்பிளா கேட்கிறேன் சார். அவங்களுக்கு அந்த பார்வை இருக்கா? தாங்க வலிமைப்படுத்தணும், எங்களுடைய அணி வெற்றி பெறணுங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவங்க இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும். அந்த பார்வை இல்லாத கட்சிக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டை முன்கூட்டியே உறுதிப்படுத்தணும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் போன தடவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, விசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியும் விடாம பெரிய ஒரு கூட்டணி டிஎம்கே அமைச்சாங்க. அதே மாதிரி இந்த தடவை ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சிகளையும் இணைக்கணும் அப்படிங்கிற புள்ளிய எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங் பண்ண. நன்றி.